இன்சொல் அமுது வழங்குபவர் மா. ஜெகத் கஸ்பார் அவர்கள். இந்த தேசத்தினுடைய மனசாட்சியாக உலகத்தின் மாபெரும் சுடர் ஒளி விளக்குகளில் ஒன்றாக எழுந்த ஒரு அற்புத ஆத்மாவினுடைய நினைவை இன்று சிறப்பிக்கின்றோம். தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள். நாம் வாழ்கின்ற இந்த காலத்திற்கு முன்பு எப்போதையும் விட இந்த மகத்தான ஆளுமை அர்த்தம் தர முடியும் என்று எண்ணுகின்றேன். நாம் வாழ்கின்ற காலம் மனிதர்கள் உலகாயதமான பொருள் சார்ந்த வல்லமைகளை அடையாளங்களை தேடுகிற ஒரு காலம். இந்த சமூகத்தில் நான் மதிக்கப்பட வேண்டுமென்றால் கோடிக்கணக்கில் பணம் இருக்க வேண்டும். பிறர் என்னை கவனிக்க வேண்டுமென்றால் அதற்குரிய வீடொன்று இருக்க வேண்டும். அதற்கேற்றபடியான வாகனங்கள் இருக்க வேண்டும். நான் அணிகின்ற உடைகளாக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், யாவுமே புறம் சார்ந்த பொருள் சார்ந்த ஒரு மதிப்பீடை அடிப்படையாக கொண்ட உலகாக இருக்கிறது. இன்றைய பொருளாதாரத்தையும் நுகர்வே இயக்குகிறது. எனில் வல்லமை என்பது என்ன, அதிகாரம் என்பது என்ன, ஆற்றல் என்பது என்ன என்று கேட்டால் எல்லோருமே இந்த பொருள் சார்ந்த உலக அதிகாரம் சார்ந்த விஷயங்களைத்தான் நாம் சொல்லுவோம். ஆனால் இவையெல்லாம் கடந்து இவற்றை விட பன்மடங்கு கனம் கொண்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது அறத்தினுடைய ஆற்றல், ஒழுக்கத்தினுடைய ஆற்றல் என்பதை இந்த உலகில் நமக்கு நிரூபித்து எடுத்துக்காட்டாய் விட்டு சென்ற சில ஆளுமைகளில் முக்கியமானவர் நம் தேசபிதா மகாத்மா காந்தி அவர்கள். காந்தி அவர்கள் வெறும் சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்ல, ஒரு மாபெரும் அரசியல் விடுதலை போராட்டத்தையும் அந்த அற ஒழுக்க வழி நின்று செய்து காட்டி நிரூபித்தார் என்பதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. ஒற்றை மனிதன் தன்னுடைய அரை உடையோடு வெறும் ஒரு கோலேந்தி கொண்டு வீதியிலே நடந்து சென்று கல்கத்தாவிலே கலவரம் திணிக்கிறார். எப்படி இது சாத்தியமாயிற்று? பட்டாள படைவரிசைகளினுடைய துப்பாக்கிகள் சாதிக்க முடியாததை எப்படி அவரால் சாதிக்க முடிந்தது? அதுதான் அறத்தினுடைய பலம், ஒழுக்கத்தினுடைய பலம், உண்மையினுடைய பலம். அந்த உண்மையினுடைய பலத்திற்கு முன்னால் எல்லா சக்திகளும் சிதறுண்டு போகும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தவர் அண்ணல் காந்தியடிகள். அண்ணல் காந்தி என்று அல்ல, அவர் வருவது என்பது நமது நாகரிகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய தொடர்ச்சி. இந்த உலகம் உலகாயுதம் சார்ந்த, வன்முறை சார்ந்த, பொருள் சார்ந்த வல்லமைகளுக்கும் அறம் சார்ந்த வல்லமைகளுக்கும் இடையேயான நிரந்தர போர் நடக்கின்ற ஒரு களமாகத்தான் இருந்திருக்கிறது. மகாபாரதம் கூட அப்படித்தான். இயேசு பெருமானுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் தன்னை அர்ப்பணித்த அந்த ஒரு தியாகம். பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று முழங்கிய அந்த மன்னிப்பினுடைய அன்பினுடைய அந்த அன்பு அறத்தினுடைய வல்லமைதான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் கோடானு கோடி மக்களை அவரை பின்பற்றுகிறவர்களாகவும் இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு அறச்சக்தியாகவும் ஆக்கி வைத்திருக்கிறது. நண்பர்களே, உலகத்தின் வல்லமையெல்லாம் தேவைதான். ஆனால் அவற்றை கடந்த வல்லமையும் இருக்கிறது, உயர்ந்த வல்லமை இருக்கிறது. அதுதான் ஒழுக்கத்தில், உண்மையில், அறத்தில் வருகிற வல்லமை. இன்சொல் அமுது வழங்கியவர் மா. ஜெகத் கஸ்பார் அவர்கள்.